Hi friends, welcome to our channel. So இந்த டைனிங் டேபிள் ஃபுல்லாக நம்மளோட ஹோம் நீட்ஸ் லைக் கிச்சன் நீட்ஸ் தான் நான் வந்து 1 இயராக பார்த்து வாங்கி வச்சது புது வீட்டுக்காக. அப்படியே ஒன்று அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இந்த வீட்டுக்காக ஒரு பொருளும் ஒரு இடத்துல இருந்து பார்த்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கிச்சன் நீட்ஸ் அதுக்கான பொருள் தான். ஒன்று ஹோம் சென்டர், பெப்பர் ஃப்ரை, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்தும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்ன கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சில பொருள்லாம் வந்து நான் வாங்கும்போதே அப்பப்போ காமிச்சிருப்பேன். சில பொருள்லாம் காமிச்சிருக்க மாட்டேன், எனக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு. இந்த கண்டெய்னர் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது, பேக் ஆஃப் 6ன்னு சொல்லிட்டு ப்ரைஸில் எனக்கு ஞாபகம் இல்லைங்க சுத்தமாக. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் ஜக்கு, இதுவும் வந்து கிளாஸ் ஜாரில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம எதனா இன்ஃப்யூஸ்டு வாட்டர் மாதிரி போட்டு டைனிங் டேபிளில் வச்சோன்னா எல்லோரும் குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இதை அன்பேக் பண்ணி நான் பார்க்கவே இல்லைங்க வாங்கும்போது. இப்போ தான் நானே பார்க்குறேன் புதுசாக. ஸோ நல்லாவே ஸ்டெடியாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, பேக் ஆஃப் 6 கிளாஸ் ஜார் ஹோம் சென்டரில் வாங்கினது அதே தான். இதுவுமே பேக் ஆஃப் 6. பட் இதை நான் கொஞ்சம் கேரிலாம் பண்ணும்போது 2 பாட்டில் கை ஸ்லிப் ஆகி அப்படியே பாக்ஸோடு கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. ஹேண்டில் வச்ச பாத்திரம் வந்து பால் காசுறதுக்காக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுறது குட்டி மாங்க்கு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஷார்ட்டு. நெக்ஸ்ட்டு அன்பேக் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆயில் ஸ்ப்ரேயருங்க. இது வந்து ஹோம் ஒன்னு சொல்லிட்டு வடபழனியில் ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன், 220 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. பட் இது ஒர்க்கே ஆகலைங்க. இப்போது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன், பேக் ஆஃப் 6ன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் கண்டெய்னர் 1 kg அளவு பிடிக்கும். வீடியோ பார்க்கும்போது தெரியும் நான் நிறைய கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்க மாதிரி. பட் நான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கிச்சனில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து எனக்கு 1 kg கண்டெய்னர் இன்னும் பத்தலை. இதே கண்டெய்னர் இன்னும் 6 போடலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காஸ்ட் வைஸும் இது அஃபோர்டபுளாக இருந்துச்சு, குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் இன்னொன்று போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கினது தான். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன், அப்படியே பாக்ஸாக பண்ணி வச்சுடுவேன். வைக்கிறதுக்கு வந்து இடம் இருக்காது. பட் இந்த டைம் வந்து க்ராக்கரிக்காகவே நான் ஒரு தனியாக செஸ்ட் ஆஃப் ட்ராயர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலேயே நான் கொஞ்சம் நிறைய திங்ஸே வாங்கியிருக்கேன். சூப் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் 4 பவுல்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். இதுவுமே இந்த கண்டெய்னருமே வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது தான். இது வந்து இந்த சுகர், டீ, காஃபி இதை போட்டு வைக்கிறதுக்கு. இது வந்து 2 வேவாகவும் வைக்கலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்கலாம், இல்லை க்ராஸாகவும் சாய்ச்சும் வைக்கலாம். இதுவுமே ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆயில் கண்டெய்னர் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக எல்லாமே கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஆயில் கண்டெய்னர் மட்டும் எனக்கு வந்து கிளாஸில் போகிறதுக்கு மனசே வரல. ஏன்னா கண்டிப்பாக கை வழுக்கிடும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு போயிருக்கேன். ஸோ அப்போ கூட 2 தான் வாங்கியிருக்கேன். எனக்கு மொத்தமாக 4 தேவைப்படும். இது நல்லா இருந்தால் இதுவே போடலாம், இல்லை வேறு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 2 தான் போட்டிருக்கேன். ஹேண்டில்லாம் வச்சு நல்லா க்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சூஸ் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் ஐ திங்க் 450 நம்ம போட்டிருந்தேன். அகைன் இதுவும் ஹோம் சென்டர் ப்ராடக்ட்டு தாங்க. நம்ம வாஷிங் லிக்விட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு தான். இதுக்கு முன்னாடி மீஷோவில் ஒன்று போட்டிருந்தேன். பட் அதெல்லாம் சரியில்லை, தூக்கி போட்டாச்சு. நம்ம ஹோம் சென்டரில் வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருந்தேன். இது வந்து 350 399 இந்த ப்ரைஸில் தான் இதை வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து மீஷோவில் போட்டது. இது நம்ம சாம்பிராணி போட்டு வச்சோன்னா வெளியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோயர் டேபிள் மேலே வச்சா இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்து வுட்லேயும் படாதுன்ற மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து அரௌண்ட் 250 ருபீஸோ என்னமோ வாங்கியிருந்தேன். வந்து ஒரு அகல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சாம்பிராணி வச்சோன்னா ஸோ அந்த இடமும் நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டும் வந்து இது ஹோம் சென்டர் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 600 கிராம்ஸ் பிடிக்கிற கெப்பாசிட்டி அளவு 6 கண்டெய்னர்ஸ். இந்த ஒயிட் கேப் வச்சு எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. ஸோ அதனாலே இந்த ப்ராடக்ட் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டதே இந்த கண்டெய்னர் தான். இதே பேட்டர்னில் வந்து 600 கிராம்ஸ் போடுற மாதிரியும் இருக்குது, அண்ட் தென் 1 kg போடுற மாதிரியும் இருக்குது. நான் வந்து 600 கிராம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த டிசைன், இந்த ஒயிட் கேப் வச்சது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட்டு. ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு ஃபேவரட் ப்ராடக்ட்டுங்க. நான் பார்த்துட்டே நின்னதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இது வாங்கிடலாம், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்த ப்ராடக்ட் தான் இது. 100 to 150 கிராம்ஸ் அளவு தாங்க பிடிக்கும் கெப்பாசிட்டி. ஆனால் கோல்டன் கேப்பு பார்க்கவே செம்ம க்யூட்டாக செம்ம கிளாஸியாக இருந்துச்சு. கோல்டன் 6 பீஸ் பாக்ஸ் வித் ஸ்டாண்டர்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1000+ வந்துச்சுங்க. எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக இருந்துச்சுங்க. அழகுக்காகவே இதை வாங்கிட்டேன் நான். என்ன யூஸ் பண்ண போகிறேன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதில் என்ன ஃபில் பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பெப்பர் ஃப்ரையில் போட்டிருந்த கட்லரி ட்ரே மாதிரி 4 டிவைடர் வச்சு கட்லரி ட்ரே. சரி ஓகேன்ட்டு வாங்கியிருந்தேன். இது நம்மளுக்கு தேவைப்படாது, பட் ஸ்டில் வந்து இது நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன், பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். அதனால இதை ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன்.
அடுத்து வந்து சாப்பிங் போர்டு தாங்க. இது ஹோம் சென்டரில் வாங்கினது பேம்பூ சாப்பிங் போர்டு. இந்த வுட்டன் சாப்பிங் போர்டில் வந்து இந்த சைடில் நம்மளுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஃபங்கஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சாப்பிங் போர்டில் வந்து சைடெல்லாம் ஒரு மாதிரி பிளாக் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனாலே நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்கியிருக்கேன். கார்னர்ஸ்லாம் நல்லா பிளாக் பெயிண்ட் கொடுத்து நல்லா இருந்துச்சு. அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பார்ட் 1 வீடியோவில் நான் பாதி தாங்க அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். மீதி பாதி அன்பாக்ஸ் பண்ணலை. எனக்கு அதுக்காட்டி வேறு ஒர்க் வந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.